வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான ரோந்த் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். பேட்ரோல் மாதிரி நைட்டு வண்டி எடுத்துட்டு போவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சீனியர் எஸ்ஐ இருக்காரு. அதே மாதிரி புதுசா சேர்ந்த ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே பேட்ரோல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது லைட்டா இவங்களுக்குள்ள சண்டை மாதிரிலாம் ஏற்படுது. அன்னைக்கு நைட்டு இவங்க என்ன விஷயத்தெல்லாம் பாக்குறாங்க, என்னென்ன மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. நடுவுல ஒரு பெரிய கிரைம் நடந்துருது போல. அது என்ன கிரைம் அப்படின்றது இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு எஸ்ஐயை காட்டுறாங்க. இவரோட பேரு யோகன் அப்படின்றது. இவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. போலீஸா இருக்கிற இவரையே போலீஸுங்க அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டு வராங்க. இப்ப டிஎஸ்பி கிட்ட தான் பேசுறதுக்கு வைக்கிறாங்க. டிஎஸ்பியுமே எதுக்காக இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி கேட்கறாரு. இவர் என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியல, இவர் நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலன்னு சொல்றாரு. ப்ளீஸ் சார், முடிஞ்சா என்ன காப்பாத்துங்கன்ற மாதிரியும் டிஎஸ்பி கிட்ட கேட்கறாரு. இப்ப டிஎஸ்பியும் டீமும் சேர்ந்த மாதிரி இவரை வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போலான்னு முடிவு பண்றாங்க. இப்ப இவரை ஜீப்ல ஏத்தி வேற ஒரு பகுதிக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க கூட்டு போகும்போது ஸ்டேஷனை விட்டு வெளியே வராங்கல்ல, அப்பதான் ஸ்டேஷன் வாசல்ல நிறைய ரத்தம்லாம் சிந்தி கிடக்குது. அதை ஆளுங்க எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யாராவது இறந்து போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதெல்லாம் இவர் பார்த்துக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இங்கதான் ரோந்துன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்கல்ல, இவர் பேரு தினத் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டபிளா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு. அந்த குழந்தைக்கு இப்போ உடம்பு முடியல. இவருமே வெளியே கூட்டு போய் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு லீவ் போடலாம், பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா லீவ் இவருக்கு கிடைக்கல. இத பத்தி ஒய்ஃபு கிட்டயும் மாமியார் கிட்டயும் சொல்லிட்டாரு. நான் கிளம்பணும், நீ பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒய்ஃபும் சரின்ற மாதிரிலாம் குழந்தைய வாங்கிக்கிறாங்க. என்னப்பா குழந்தை இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி கூட வேலை பார்க்கிறவர் ஹீரோ கிட்ட கேட்கிறாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இல்லன்னு இன்னமும் உடம்பு சரியில்லாம தான் இருக்கு, அதனால தான் ஷிஃப்ட்டை மாத்திக்கலாமான்னு உங்ககிட்ட கேட்டேன்னு சொல்லிட்டாரு. என்ன மன்னிச்சிருப்பா, என் ஒய்ஃப் வெளியே போனோம்னு சொல்லியிருக்கா, திடீர்னு வர முடியாதுன்னு சொன்னா ஒய்ஃப் கோவப்படுவா, அதனால தான் மாத்துறதுக்கு சம்மதிக்கலன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப இவர் இருக்கார்ல, எஸ்ஐக்காக தான் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டைம் ஆயும் இன்னும் எஸ்ஐ வரலையேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த எஸ்ஐ யோகனை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா எஸ்ஐ இருக்கார்ல, வீட்டுல சமையல் வேலை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, இவரோட போன் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒய்ஃபுக்கு கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் இருக்கும். எப்ப பாரு ஹஸ்பண்ட சந்தேகப்படுவாங்க போல. இது யாரு, ஒரு பொண்ணு உங்களுக்கு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. நீ அதை கேட்டு பாருமா அப்படின்ற மாதிரி இவர் கேட்க வைக்கிறாரு. ஒரு ஹெல்ப்புக்காக தான் அவங்க வாய்ஸ் நோட்டை அனுப்பியிருப்பாங்க. நீ நினைக்கிற மாதிரி நான் யாரு கூடயும் பழகலமா, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி ஒய்ஃபும் ஏத்துக்கிறாங்க. இப்போ ஒய்ஃபுக்கு சமைச்சு வச்சுட்டு இவருமே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ இதுக்கு முன்னாடி மத்தவங்களுக்கு தான் வண்டி ஓட்டி இருப்பாரு. இன்னைக்கு தான் இந்த எஸ்ஐக்கு ஓட்ட போறாரு. எஸ்ஐ எப்பவுமே பகல் ஷிஃப்ட் தான் பண்ணுவாரு. ஆனா இப்பதான் நைட் ஷிஃப்ட் பண்றாரு. ஏன்னா கிறிஸ்மஸ் ஒய்ஃபு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. அதனால தான் நைட் ஷிஃப்ட் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் லாட்டரி டிக்கெட்லாம் அடிக்கடி வாங்குவார் போல. அந்த மாதிரி வாங்குறத எஸ்ஐ பாக்குறாரு. இதெல்லாம் எதுக்காகடா வாங்கி காசை வேஸ்ட் பண்றேன்னு கேட்கறாரு. இல்ல சார், ஒருவேளை அடிச்சிருச்சுன்னா நிறைய காசை பாத்துரலாம்ல, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. கிறிஸ்மஸ் டைம் அது சம்பந்தப்பட்ட பொருள்லாம் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி எஸ்ஐயும் ஒரு கீ செயினை பாக்குறாரு. எவ்வளோன்ற மாதிரி காசு கொடுத்து வாங்கிடுறாரு. இப்ப வண்டியில மாட்டலான்ற மாதிரி மாற்றுறாரு. சார் எதுக்காக சார் இதை போய் வண்டியில மாற்றீங்க, ரிலீஜியன் சம்பந்தப்பட்ட எதையுமே மாட்டக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதுக்கு எஸ்ஐ இருக்கார்ல, நான் என்ன சிலுவியா மாற்றேன், ஸ்டார் தானே மாற்றேன், ஒன்னும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ கூட தான் கையில கயிறை கட்டியிருக்க, கயிறை கட்டலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா, பேசாம வண்டியை ஓட்டுன்ற மாதிரி சொல்றாரு. ஒரு பகுதியில போற வர பொண்ணுங்களெல்லாம் பசங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அந்த இடத்துக்கு போய் பாருங்கன்ற மாதிரி வாக்கி டாக்கிலே உங்களுக்கு தகவல் கிடைக்குது. இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பசங்க உட்காந்து கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, பொண்ணுங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அந்த பசங்க இருக்காங்கல்ல, சார் எப்பவுமே இங்கதான் சார் நாங்க ரிலாக்ஸா பேசுவோம், நாங்களாம் போக மாட்டோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற எஸ்ஐக்கு கோவம் வந்துருது. ஏண்டா போலீஸ் கிட்ட எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்களா, நான் திரும்பி இந்த இடத்துக்கு வருவேன், அப்போ ஒருத்தர் இருக்க கூடாதுன்ற மாதிரி மிரட்டுறாரு. அடிக்கலாம் செய்யறாரு. அவனுங்களும் பயந்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நீ என்னடா அவங்க கிட்ட பொறுமையா பேசுறன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாரு. வயசு பசங்க அப்படி இப்படிதான் சார் இருப்பாங்க, அதனால தான் பேசியா அனுப்பலாம்னு நினைச்சன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. வேற ஒரு இடத்துல கிறிஸ்டின் அமைப்பை சேர்ந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, மைக்கு பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க. இந்த இடம் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு போல. இதை ஹேண்டில் பண்றதுக்காக இவங்க ரெண்டு பேருமே வந்திருக்காங்க.
இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி யோகன் சொல்றாரு. யோகன் கிறிஸ்டின் தானே, இப்ப அவரை கூப்பிட்டு பேசுறாரு. நான் கூட ஒரு டைம் லஞ்சம்லாம் வாங்கியிருக்கேன், உங்க சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறுச்சு, இப்ப நான் தொண்டு மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்க கூட்டம் போட்டா நல்லா இருக்காது, சீக்கிரமா கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த பாஸ்டருமே ஏத்துக்கிறாரு. இப்ப பாஸ்டர் திரும்பி மக்களை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அங்க நிக்கிறாரே ஒரு போலீஸ், அவர் ஒரு டைம் லஞ்சம்லாம் வாங்கியிருக்காரு, இப்பதான் மாறி இருக்காருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற எஸ்ஐ ஷாக் ஆயிடுறாரு. ஹீரோவும் சிரிச்சிடுறாரு. சீக்கிரமா வண்டி எடு, இவன் மானத்தை வாங்கிடுவான் போல அப்படின்ற மாதிரி எஸ்ஐ சொல்றாரு. இப்ப ஹீரோவும் இவரும் சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் ஒரு வீட்டுல பிரச்சனை நடக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தகவல் கிடைக்குது. இவங்களுமே வேகமா அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இவங்க வராங்கன்னு தெரிஞ்சோன்னா அங்க இருக்க கும்பல் இருக்காங்கல்ல, பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப இவங்களுமே என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. இந்த குடும்பத்துல இருக்க பையனோட பேரு ஜோமோன் அப்படின்றது. அந்த ஜோமோன் பெரிய இடத்து பொண்ணை கூட்டு வந்துட்டான்ற மாதிரி தான் அந்த பெரிய இடத்து பொண்ணு ஆளுங்கெல்லாம் பிரச்சனை பண்ணிருப்பாங்க. உண்மையில பையன் கூட்டு வந்துட்டானா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இல்ல சார், அவன் வேலை விஷயமா வெளியூர்ல தான் சார் இருக்கான், தெரியாம இவங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க. சரி பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பிரியான்ற ஒரு பொண்ணை வீட்டுல இருந்து யாரோ கூட்டு போயிருக்காங்க, கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, என்ன ஏதுன்னு விசாரிங்கன்ற மாதிரி உங்களுக்கு தகவல் கிடைக்குது. இந்த பிரியாவோட ஆளுங்க தான் ஜோமோன் வீட்டுல பிரச்சனை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இவங்க கிளம்புறாங்க. இப்ப அந்த பிரியாவோட அம்மாவா காட்டுறாங்க. ஜோமோன் வீட்டுல பசங்க பிரச்சனை பண்ணாங்கல்ல, அப்ப போலீஸ் பாத்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதுக்குடா போலீஸ் வர வரைக்கும் அங்க இருந்தீங்க, பொண்ணு ஜோமோன் கூட ஓடி போல வேற யாரு கூடயோ ஓடி போயிருக்கான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்ப போலீஸ் ஜீப் வந்துட்டு இருக்கிறத அம்மா கவனிக்கிறாங்க. நீங்க உள்ளே இருங்க, நான் பேசி சமாளிக்கிறேன்ற மாதிரி வெளியே வந்துடுறாங்க. பொண்ணு காணோம் கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, இவங்க ஹஸ்பண்ட் தான் பண்ணிருக்காருன்றத புரிஞ்சுக்கிறாங்க. பொண்ணு திரும்பி வந்துட்டா சார், பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. வந்துட்டானா காட்டுங்கன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அப்போ உள்ள இருந்து ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் வெளியே வந்துடுறாரு. அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு காட்டணும், கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. என்னடா ஓவரா பேசுற, நீ தானே அந்த வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி இவர் காலரை பிடிக்கிறாரு. இப்ப எதுக்காக நான் கோவப்படுற, நிறுத்து, நான் தான் எஸ்ஐ, நீ அமைதியா இருன்ற மாதிரி ஹீரோவை திட்டுறாரு. இப்ப எஸ்ஐ இருக்கார்ல, மேடம் உங்க ஹஸ்பண்ட் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு, உங்க பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா உங்க ஹஸ்பண்ட கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லுங்க, நான் கிளம்பிக்கிட்டே இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே உள்ள வராங்க. நானே பொண்ணு ஓடி போனது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீங்க எதுக்காக தேவையில்லாம கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, ஒழுங்கா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கி லெட்டர் எழுதி தாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒய்ஃப் சொல்றதுதான் இவர் கேட்பாரு போல, ஒய்ஃப் சொன்ன மாதிரியே பண்ணிடுறாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஜீப் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா பொண்ணு யாரு கூட ஓடி போயிருக்கான்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. நவீன் ஒரு பையன் கூட தான் ஓடி போயிருக்கா போல. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ரோஷன் அப்படின்ற இவங்களோட பையனுக்கு கால் பண்றாங்க. அவர் துபாயில இருந்து தகவல் கேள்விப்பட்டு வேகமா வந்துட்டு இருக்காரு. அவ ஜோமோன் கூட ஓடி போலடா, நவீன் கூட தான் ஓடி போயிருக்கா. நவீன் யாருன்னு தெரியும்ல, ஒரு தலித்து கூட ஓடி போயிட்டு இருக்கிறதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, சீக்கிரமா கண்டுபிடின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அவன் முன்னாடி எஸ்ஐ தள்ளி விட்டுட்டார்ல, ஹீரோ கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. அதுக்கு எஸ்ஐ என்ன சொல்றாருன்னா, உன்னோட வயசு தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேளு, உனக்கு டிபார்ட்மெண்ட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாது, நான் எப்படி சொல்றேனோ அந்த மாதிரி நீ வேலை பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. ஆனா இவர் மேல ஹீரோக்கு பயங்கரமா கோவம்லாம் இருக்கு. இப்படி இவங்க வந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு ஃபாதர் வண்டியை நிறுத்திட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது ஃபாதரோட காரை வேற யாரோ இடிச்சிருக்காங்க, அதாவது பின்னாடி வந்தவங்க இடிச்சிருக்காங்க. அவங்கள நிக்க வச்சுதான் ஃபாதர் பேசிட்டு இருக்காரு. இப்ப எஸ்ஐ இருக்கார்ல, ஃபாதருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அவங்க கிட்ட பேசுறாரு. அவனுங்க குடிச்சிருக்காங்கன்னு வேற தெரியுது. ஏண்டா குடிச்சு ஃபாதரோட வண்டியை இடிச்சிருக்கீங்களா, எப்படியும் 10,000 ரூபாய் செலவாகும், ஒழுங்கு மரியாதையா ஃபாதர் கிட்ட தாங்க, அப்படி இல்லைன்னா உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன்ற மாதிரி மிரட்டுறாரு. இந்த பசங்களுமே காசை தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி ஃபாதர் கிட்ட 10,000 ரூபாய் தந்துட்டு கிளம்புறாங்க. அந்த பசங்களாம் கிளம்புனதுக்கு அப்புறம் எஸ்ஐ ஃபாதரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஃபாதர் நீங்க கூட குடிச்சிருக்கீங்க போலியேன்னு கேட்கிறாரு. கிறிஸ்துமஸ் வருது இல்ல, அதனால லைட்டா ஒயின் குடிச்சன்ற மாதிரி ஃபாதர் சொல்றாரு. குடிச்சிட்டு இந்த மாதிரி கார் ஓட்டுறது தப்பு தானே ஃபாதர், அதனால அந்த 10,000 ரூபாயை என்கிட்ட தந்துருங்க, பிரச்சனை வராம பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஃபாதருமே சரின்ற மாதிரி 10,000 ரூபாயை தந்துட்டு கிளம்புறாரு. ஏறக்குறைய இவர் லஞ்சம் வாங்கியிருக்காருல, இதுதான் நீங்க வேலை பார்க்குற அழகா, கை நீட்டி இப்படி காசு வாங்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ எஸ்ஐயை பார்த்து சொல்றாரு. இப்பதான் எஸ்ஐ ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாரு. லஞ்சமா வாங்கினதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆக்சுவலா இவங்க ஜீப்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு, அதை சரி பண்ணுங்க மேல் இடத்துல சொல்லி பார்த்திருப்பாங்க, அவங்க சரியே பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க சரி பண்ணலன்றதுக்காக என் கை காசை போட்டு சரி பண்ண சொல்றியா, அப்படிலாம் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஏதாவது காசு வந்தா அதை யூஸ் பண்ணிப்பேன், அதுக்காக தான் நான் வாங்கினேன், வேணும்னா நீயே போய் அந்த மெக்கானிக் ஷாப்புக்கு காசை தந்துரு அப்படின்ற மாதிரிலாம் காசை இவர்கிட்ட தந்துடுறாரு. அப்படியே கட் பண்ணி இவரோட வீட்டுல இருக்கவங்கள காட்டுறாங்க. குழந்தைக்கு ஜுரம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு போல. ஒய்ஃபுமே ஹஸ்பண்ட் கிட்ட விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. இவங்க சாப்பிடுறதுக்காக ஒதுங்கி இருப்பாங்க. அப்பதான் இவருக்கு போன் கால் வருது. குழந்தையோட கண்டிஷன் மோசமா போயிட்டு இருக்குங்க, என்ன பண்றதுன்னே தெரியல, நீங்க வர முடியுமான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த ஆள் கிட்ட நான் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கேன், இந்த ஆளை கோவப்பட்டு நான் அடிச்சிருவேனான்னு பயமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவருக்கு அந்த அளவுக்கு முன்கோவம் வரும் போல. ஒய்ஃபுமே நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
இப்ப வேற ஒரு இடத்துல பிரச்சனைன்ற மாதிரி உங்களுக்கு தகவல் கிடைக்குது. சாப்பிட்டுட்டு இருக்கவங்க பாதியிலேயே நிறுத்திடுறாங்க. வேகமா அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. எமர்ஜென்சின்றதுனால ஹீரோ ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காரு. நீ எதுக்காகடா இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க? பொறுமையாவே போ. இவ்வளவு வேகமா போய் எங்கேயாவது இடிச்சோன்னு வச்சுக்கோ, ஏர் பேக் கூட ஒர்க் ஆகாது. நம்ம ரெண்டு பேருமே போய் சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் இவருமே ஸ்லோவா ஓட்டுறாரு. இவர் தொணன்னு பேசிட்டு இருக்கிறது ஹீரோக்கு கோவத்தை வர வைக்குது. ஆனா ஹீரோ கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எஸ்ஐ போன் கால்ல பேசிட்டு இருக்காரு. அப்ப வாக்கி டாக்கியோட சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஏண்டா இவ்வளவு சவுண்ட் வைப்பியா? சவுண்ட குறைக்க வேண்டியதுதானே அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. சார் நீங்க தான் சவுண்ட் கேட்கலன்னு அதிகப்பட்ட சொன்னீங்க, இப்ப குறைக்க சொல்லி திட்டுறீங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அப்ப சவுண்ட் கம்மியா இருந்தது, அதிகமா வைக்க சொன்னேன். இப்ப நான் போன் பேசிட்டு இருக்கேன்ல, புரிஞ்சு உனக்கு கம்மி பண்ண தெரியாதா? சரியான முட்டாளா இருக்கன்ற மாதிரிலாம் திட்டுறாரு. ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. எஸ்ஐ இருக்காரு பாத்தீங்களா, எல்லா விஷயத்தையும் சீனியர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. சீனியருமே அந்த பிரியான்ற பொண்ணை பத்தி தான் விசாரிக்கிறாரு. நவீன்ற ஒரு பையன் கூட தானே ஓடி போயிருக்கான்னு நினைக்கிறாங்க. அந்த நவீன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த சீனியர் இருக்கார்ல, எதிர இருக்க அந்த பிரியாவோட சொந்தக்காரங்க கிட்ட தான் பேசுறாரு. அதாவது நவீன ஃப்ரெண்டு வீட்டுல தான் பதுங்கி இருக்கான், அங்கதான் பொண்ணோ இருப்பா போல, தூக்கிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ ஒரு லேடி கான்ஸ்டபிளுக்கு பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த லேடி கான்ஸ்டபிளுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. சார் நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களான்னு கேக்குறாங்க. இவருமே கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. இவங்களுமே அட்டன் பண்றாங்க. எதுக்கு கால் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. பொண்ணு தான் உன்னை பார்க்கணும்னு சொன்னா, அதனால தான் கால் பண்ணேன்னு சொல்றாரு. ஆனா பொண்ணு இருக்கால, அப்பா போய் சொல்றாரு, அப்பதான் பேசணும்னு நினைச்சாருன்ற மாதிரி சொல்றா. இவங்களுமே பேசிட்டு காலை கட் பண்றாங்க. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சந்தேகப்படுவாரு, அதனால தான் நடுவுல வீடியோ கால்லாம் பண்ணுவாரு. சரி என் ஹஸ்பண்டுக்கு சந்தேக புத்தி இருக்கு, அதனால தான் தள்ளி போக சொன்னேன், சாரின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ பரவாயில்லன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப வாக்கி டாக்கில வேற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இத பத்தி அந்த லேடியுமே எஸ்ஐ கிட்ட சொல்றாங்க. எஸ்ஐ நான் பாத்ரூம்ல இருக்கேன்ல, சதானந்த போக சொல்லுன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. சதானந்த் வேற ஒரு போலீஸா இருப்பாரு. இப்ப அவர் என்ன ஏதுன்னு பார்க்கலான்ற மாதிரி வண்டியில ஏறி உட்கார்ந்துறாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாரு. ஒரு நபர் வீட்டுல மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அவரை கூட்டு போறதுக்காக தான் போலீஸோட ஹெல்ப்பை கேட்டிருக்காங்க போல. இத சொல்ற ஹீரோ லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவோட அப்பாக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஹீரோவோட அப்பா ஹீரோ கண் முன்னாடியே கிணத்துல குதிச்சு இறந்து போயிருப்பாரு. அதை பத்தி எல்லாம் ஹீரோ கொஞ்சம் சோகமா சொல்லிட்டு இருக்காரு. என்னால அந்த இடத்துக்கு வர முடியாது சார், நீங்களே ஹேண்டில் பண்ணிடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி இந்த சதானந்த் சொல்றாரு. அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க தான் கால் பண்ணிருக்காங்க. இப்ப இவரும் பேசிக்கிட்டே அவங்க கூட நடந்து போறாரு. ஹீரோ இப்ப வெயிட் பண்றாருல, பக்கத்துலயே ஒரு கிணறு இருக்கிறத பாக்குறாரு. அந்த கிணறை பார்க்கும்போது இவரோட அப்பா குதிச்சு இறந்து போனாரு பாத்தீங்களா, அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவருமே அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன இன்னும் இவர் வரலன்ற மாதிரி பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்பதான் விஷயம் என்னன்னு தெரியுது. அந்த மென்டல் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய யாராவது பிரிச்சிட போறாங்கன்ற மாதிரி அவர் புலம்பிட்டு இருக்காரு. பக்கத்துல வராதீங்க, என் குழந்தை என்கிட்ட தான் இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதனால தான் போக முடியாம என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. ஒரு குழந்தை உயிர் ஆபத்துல இருக்கான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ போலான்ற மாதிரிலாம் மேல ஏறி வந்துட்டு இருக்காரு. அத அந்த நபர் கவனிச்சிடுறாரு. குழந்தை ட்ரம்முக்குள்ள பத்திரமா தான் இருக்கான்ற மாதிரி ஒரு வாட்டி பாத்துக்கிறாரு. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அருவாளை வச்சு இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் ஹீரோ மேல பட்டிருக்கும். ஹீரோ பயத்துல வேகமா கீழே இறங்கி வந்துடுறாரு. இதெல்லாம் கவனிச்ச சதானந்த் இருக்கார்ல, நீ எதுக்காக மேல போன? இதெல்லாம் நம்ம பிரச்சனை கிடையாது. ரொம்ப நாளாவே இந்த வீட்டுல இந்த கூத்து நடந்துட்டு தான் இருக்கு. நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நீ வண்டி எடு, ஸ்டேஷனுக்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் நம்ம வேற ஏதாவது பண்ணலான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. யோ நம்மளாலாம் எதுவும் பண்ண முடியாதியா, நீ ஸ்டேஷனுக்கு போன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப ஸ்டேஷனுக்கு வந்த சதானந்த் இருக்கார்ல, படுத்துட்டு இருக்க எஸ்ஐ எழுப்பி விடுறாரு. சரி இதுக்கு மேல நீங்க பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எஸ்ஐயும் கடைசியா என்ன வேலை விஷயமா போனீங்கன்னு கேக்குறாரு. சார் இந்த வேலை விஷயமா தான் போனோம், ஆனா சதானந்த் சார் பாதியிலேயே கூட்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இந்த சதானந்த் ஒரு வேலையை உருப்படியா செய்ய மாட்டான், நம்ம என்ன ஏதுன்னு பார்க்கலாம், வண்டி எடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோ வண்டி எடுத்து வேகமா அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. இவங்க சேஃப்டிக்காக சில ஆளுங்களுக்கும் கால் பண்ணி வர வச்சிடுறாங்க. அதாவது ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை வர வச்சிடுறாங்க. இப்ப எப்படியாவது குழந்தைய காப்பாற்றணுன்ற மாதிரி உள்ள வந்துட்டு இருக்காங்க. இவங்க உள்ள வராங்கன்னு தெரிஞ்சோன்னா அவர் கதவை சாத்திடுறாரு. அந்த நபர் கையில அருவாள்லாம் வச்சிருக்காரு. ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க உள்ள வரமாட்டோன்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. அதனால எஸ்ஐ இருக்கார்ல, நான் ஒரு பக்கம் கதவை தட்டிட்டு இருக்கேன், அவன் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வருவான், அந்த சமயம் நீ இன்னொன்னு கதவை உடச்சிட்டு உள்ள போயிட்டுன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவர் கதவை தட்டுறாரு, அவன் என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருக்கான். அந்த டைம் கரெக்டா ஹீரோவும் உள்ள புந்து அவன் கூட சண்டை போடுறாரு. கொஞ்சம் அவன் அருவாளை வச்சு கழுத்துலயே வெட்டி இருப்பான். இவருமே கஷ்டப்பட்டு அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. நம்ம செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. நல்ல வேலையா கதை உடச்சிட்டு ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி அவனை லாக் பண்ணிடுறாங்க.
ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. இந்த எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் ஏஞ்சல் அப்படின்ற ஒரு குழந்தை பிறந்தோனே இறந்து போயிருக்கும். இப்ப அந்த குழந்தையோட கல்லறையை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வேலையை பாக்குறதுக்காக இங்க இருந்து கிளம்புறாரு. மேற்கொண்டு இவங்க 2 பேர் ஜீப்ல வந்துட்டு இருக்காங்கல்ல, அப்போ ஒரு கடை வாசல்ல அசைவு தெரியுறத ஹீரோ நோட் பண்ணிட்டாரு. சார் அந்த இடத்துல அசைவு தெரியுது, யாரோ பூட்டை உடைக்கிறாங்க போலன்னு சொல்லிட்டாரு. அப்படியா, போய் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி எஸ்ஐ சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் செக் பண்றதுக்காக வராரு. அவன் ஒருவேளை அடிஸ்டா என்ன பண்றதுன்னு பயத்தோட தான் வந்துட்டு இருக்காரு. பெட்ஷீட் போட்ட மாதிரி இருக்கு. சட்டுன்னு அந்த பெட்ஷீட்டை எடுக்கிறாரு. பார்த்தா 2 பேர் ஒன்னா தான் இருந்துட்டு இருக்காங்க. இதை தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துக்கு வராரு. இது எல்லாம் எஸ்ஐக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். எஸ்ஐ லைட்டா ஸ்மைல் பண்றாரு. ஏன்னா நிறைய பார்த்திருப்பார்ல, அதனால இப்படிதான் இருக்கும்ன்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அசைவு கூட என்னன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியாதா? அதுவே ஒரு காய்கறி கடை, அதை யாரா உடைச்சு திருட போறா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ பதில் எதுவுமே பேசாம அமைதியா காரை ஓட்டிட்டு இருக்காரு. இப்ப இந்த எஸ்ஐ தான் ஒரு இடத்துக்கு போக சொல்லியிருப்பாரு. ஹீரோ ரொம்ப பொறுமையா காரை ஓட்டுறாரு. ஸ்பீடா ஓட்டுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் ஏர் பலூன்ஸ்லாம் இல்ல, நீங்க தானே சொன்னீங்கன்ற மாதிரி அவன் சொல்றான். என்ன என்னைய நக்கல் பண்றியா? ஸ்பீடா ஓட்டுன்னு சொல்றேன்ல அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. இப்ப ஹீரோவும் ஸ்பீடா ஓட்டுறாரு. இந்த எஸ்ஐ எங்க வர வச்சிருக்காருன்னு பார்த்தா மாங்காய் பிறக்கிறதுக்காக ஒரு மரத்துக்கிட்ட தான் வர வச்சிருக்காரு. இப்ப கீழே விழுந்திருக்க மாங்காவெல்லாம் பிறக்கிட்டு இருக்காரு. என் ஒய்ஃபுக்கு இந்த மாங்கானா ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உனக்கு வேணுமான்னு கேக்குறாரு. ஹீரோ அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு. இப்ப வேற ஒரு வேலை வருது. இவங்க 2 பேருமே கிளம்புறாங்க. இவங்க 2 பேர் வந்துட்டு இருக்க வழியில ஒரு ஜீப் நின்னுட்டு இருக்கு. ஆக்சுவலா துபாயில இருந்து ஒரு அண்ணன் வந்தான் பாத்தீங்களா, அதாவது பிரியாவை தேடி வந்திருப்பான். இவன் பேரு ரோஷன் அப்படின்றது. இவனோட வண்டியை கவனிக்கிறாங்க. இந்த நேரத்துல வண்டியை நிறுத்தி போட்டு என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. சார் நான் துபாயில இருந்து வந்தேன் சார், ஃப்ரெண்டுக்கு சரக்கு தரலான்னு வெயிட் பண்ணேன், ஆனா ஃப்ரெண்டு வர மாதிரியே தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படியா, உங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட டீட்டெயில தாங்கன்னு கேட்கிறாரு. இவர் டீட்டெயிலாம் சொல்றாரு. ஹீரோ நோட் பண்ணிக்கிறாரு. சரி சரி, இங்கெல்லாம் நிக்க கூடாது, மெயின் ரோட்டுக்கு கூட்டு போறேன், அங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்க பார்க்க வந்த வேலை மெயின் ரோட்ல தான் இருக்கும். அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரையும் கூட்டு வந்துடுறாங்க. இவங்க 2 பேருமே நன்றி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க பார்க்க வந்த வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்க மாதிரி இருக்கு பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பைக் மட்டும் தான் உடஞ்ச நிலைமையில இருக்கு, ஆளை காணோன்ற மாதிரிலாம் இவங்க ரிப்போர்ட் பண்றாங்க. அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. எஸ்ஐ ரொம்பவே டயர்ட் ஆயிருப்பாரு. நான் கண்ணை மூடி கொஞ்சம் படுக்கிறேன்ற மாதிரி படுத்துடுறாரு. இப்ப ஹீரோ மட்டும் கவனிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணதை ஹீரோ நோட் பண்றாரு. சார் எந்திரிங்க சார், இந்த இடத்துல ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணி போன மாதிரி இருந்ததுன்னு சொல்றாரு. இந்த நேரத்துல பொண்ணு எதுக்காக இந்த இடத்துல கிராஸ் பண்ணி போறா, சரி என்ன ஏதுன்னு பாப்போம், இறங்குன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோ இறங்கவே இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி நடக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தா ஒரு பழைய பில்டிங் மட்டும் தான் இருக்கு. இந்த பில்டிங்ல ஒரு பிசினஸ் மேன் தூக்கு மாட்டி இறந்து போனாரு. அந்த விஷயத்தை நான் தான் பார்த்தேன். ஒருவேளை அவரோட ஆவியை பார்த்திருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோக்கு பேய் பிசாஸ்னா பயம் போல. ஹீரோ லைட்டா பயந்துட்டு இருக்காரு. இவர் பயப்படுறாருன்னு தெரிஞ்சோன்னா அவர் மேற்கொண்டு பயம்புத்துற மாதிரிலாம் பேசுறாரு. ஒருவேளை நீ பொண்ணை தான் பார்த்தனா அந்த பொண்ணு இங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்திருக்கா போல, நீ வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணு, நான் வெளியே பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ போனதுக்கு அப்புறம் லைட்டா சிரிக்கிறாரு. ஹீரோவை பயம்புத்துறதுக்காக தான் இப்படி பண்றாரு. ஹீரோவும் ஒவ்வொரு இடமா பாக்குறாரு. யாராவது இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒரு நபர் நிக்கிறத பார்த்து இவர் பயந்து வேகமா வெளியே ஓடி வராரு. சார் பேய் சார் பேய் சார் அப்படின்ற மாதிரி தான் ஓடி வராரு. அப்படி ஓடி வந்தவர் தடிக்கி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. எஸ்ஐ எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா இவர் எந்திரிக்கவே மாட்டாரு. இதனால எஸ்ஐ ஜிபி கிட்ட போய் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து மூஞ்சில ஊத்துறாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ இந்த இடத்துல கண்மொழிக்கிறாரு. நான் ஒரு நபரை பார்த்தேன் சார், நீங்க சொன்ன பிசினஸ் மேனை தான் பார்த்தேன் போல, அவரோட பேய் தான் போலன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. நான் கூட வரேன் வான்ற மாதிரி எஸ்ஐயும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. யாரு உள்ள இருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையா வெளியே வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு பையன் பொண்ணு தான் இங்க ஒளிஞ்சிருக்காங்க. இப்ப அவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல வெளியே வந்துடுறாங்க. ஹீரோ இந்த பையனை பார்த்து தான் பயந்துருப்பாரு. இந்த பொண்ணு தான் கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. இந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு பிரியான்னு ஒரு பொண்ணு ஓடி போனாங்கல்ல, அந்த பிரியா இவங்களா தான் இருப்பாங்க. இவங்க கூட இருக்கிறது நவீனான்னு கேட்டீங்கன்னா நவீன் கிடையாது. இவர் பேரு ஃபெரோஸ் அப்படின்றது. ஒரு முஸ்லீம் பையன் கூட தான் ஓடி போறதுக்கு இவங்க முடிவு பண்ணிருக்காங்க. நீ நவீன் ஒரு பையன் கூட ஓடி போயிட்டேன்னு சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சார் நவீன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சார், எங்க 2 பேரை சேர்த்து வைக்கிறதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணா சார், எங்க 2 பேரை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க, பயந்து தான் இந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார், நாங்க எங்கேயாவது போயிடுறோன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்படிலாம் விட முடியாது, ஸ்டேஷனுக்கு தான் கூட்டு போவன்ற மாதிரி இவருமே ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்பயும் கெஞ்சி கேக்குறாங்க. ஆனா இவர் விடாம உள்ள அனுப்பிடுறாரு. ஹீரோவோட வைஃப் முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சு பாக்குறாங்க. ஆனா ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்கு போல, கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, சார் நான் வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வீட்டுல இருக்க எமர்ஜென்சியை பத்தி புரிய வைக்கிறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம ஜீப் எடுத்துட்டே கிளம்பலாம், நம்ம அவசரத்துக்கும் யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி வேகமா அவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா கூட்டு போறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இறங்குறாங்கல்ல, இந்த விஷயத்தெல்லாம் அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கவங்க கவனிக்கிறாங்க.
அதாவது போலீஸ் வண்டியில வந்ததுனால அவங்க விலை மாதுன்ற மாதிரி இவங்க நினைச்சிடுறாங்க. இப்ப டாக்டர்ஸும் குழந்தைக்கு என்ன ஏதுன்னு பாக்குறாங்க. குழந்தைக்கான மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கணும்ன்ற மாதிரி இவரும் வெளியே வந்துட்டு இருக்காரு. அப்ப ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்கல்ல, எந்த ரைட்ல சார் புடிச்சீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப ஹீரோக்கு கோவம் வந்து அடிக்கிறதுக்காக போறாரு. நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போ அப்படின்ற மாதிரி எஸ்ஐ சொல்லிடுறாரு. உன் வீட்டு லேடிஸ் பிரச்சனை ரோட்ல நிக்கிறாங்க, நாங்க போலீஸா வீட்டுக்கு கொண்டு வந்து விடுவோம்ல, அப்படி கொண்டு வந்து விட்டா அவங்களையும் விலை மாது நினைப்பியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப இவனுமே சாரி சார் தெரியாம பேசிட்டன்ற மாதிரிலாம் சொல்றான். இதுக்கப்புறம் தெரியாமலாம் பேசக்கூடாது, கிளம்புன்ற மாதிரி மிரட்டி அவனை அனுப்பி விடுறாரு. இப்ப வேற ஒரு இடத்துல பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி பண்றா வாங்கன்ற மாதிரி கால் வந்திருக்கும். இவங்க ரெண்டு பேருமே வேகமா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா போயிட்டு இருக்கும் போதே மாடியில அந்த பொண்ணு தூக்கு போறதுக்கு ட்ரை பண்றதை இவர் கவனிச்சிடுறாரு. அதனால வேகமா ஜீப்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ரொம்ப வேகமா ஹீரோ இருக்காருல, மேல வந்து கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வராரு. பார்த்தா ஆல்ரெடி அவங்க தூக்குல தொங்கி இருக்காங்க. அவ இறந்து போயிட்டாடா, புடிச்சு பிரோஜனம் இல்ல அப்படின்ற மாதிரி எஸ்ஐ சொல்றாரு. அங்க குழந்தை அழுதுட்டு இருக்கு. அந்த குழந்தைய தூக்கிட்டு கீழே இறங்கிட்டு இருக்காரு. இந்த லேடிக்கும் ஹஸ்பண்டுக்கும் வீடியோ கால்ல பேசும்போதே சண்டை ஏற்பட்டிருக்கு. சட்டுன்னு ஒய்ஃப் இப்படி பண்ணிட்டாங்க போல. வீடியோ கால்ல பேசிட்டு இருக்க ஹஸ்பண்ட் பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப செய்ய வேண்டிய ப்ரொசீஜர் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு இல்ல. ஹீரோ ரொம்ப ஃபீலிங்கா உட்கார்ந்து இருக்காரு. முகத்தை கழுவு அப்படின்ற மாதிரி இவர் தண்ணி எல்லாம் தராரு. நீ டிரைவ் பண்ண வேணாம், கொஞ்ச நேரம் நான் டிரைவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரு டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவர் இருக்கார்ல, நம்ம வீட்டுக்கு போலான்ற மாதிரி இவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. ஒய்ஃபுக்காக மாங்காலாம் எடுத்தாரு பாத்தீங்களா, அதெல்லாம் வச்சிடலாம் நினைக்கிறாரு. இப்ப ஒய்ஃபுக்கு பக்கத்துல வந்து பாத்துட்டு இருக்காரு. ஒய்ஃபை எந்திரிச்சிடுறாங்க. நீங்க வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இல்லம்மா இன்னும் வேலை முடியல, நீ படுத்துக்கோன்ற மாதிரி ஹஸ்பண்ட் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஸ்டேஷன்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோ இன்னமும் அப்செட்டா இருக்காரு. இதனால எஸ்ஐ இருக்கார்ல, கொஞ்சோண்டு சரக்கடி அப்படின்ற மாதிரி அவருக்கு ஊத்திலாம் தராரு. அவருமே சரக்கெல்லாம் அடிக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல சதானந்தி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அருண் ஒரு பையனோட வீட்டுல ஆளுங்க பொந்து அருணை தூக்கி இருக்காங்கன்ற மாதிரி இவங்களுக்கு தகவல் கிடைக்குது. உடனே அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவங்க வந்துடுறாங்க. ஆக்சுவலா அருண் மாமா தான் இவங்க ரெண்டு பேரையும் வர வச்சிருக்காரு. சார் என் சொந்தக்கார பையன் தான் சார் அருண், வீடு பூந்து தூக்கிட்டு போயிருக்காங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வீட்டை வந்து பாருங்கன்ற மாதிரி வீட்டை காட்டுறாரு. வீட்டுல இருக்க பொருள் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. சம்பவத்தை யாரு பார்த்தான்னு கேக்குறாரு. இப்ப இந்த அங்கிள்மே ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா பக்கத்து வீட்டுல ஒரு லேடி இருப்பாங்க. வீடியோ கால்ல ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் சவுண்ட் கேட்டிருக்கோம். என்ன ஏதுன்னு எட்டி பாக்குறாங்க. அப்ப நிறைய பேர் சேர்ந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருந்து ரெண்டு பேரை தூக்கிட்டு போறாங்க. அதாவது ரோஷன் ப்ளூ கலர்ல ஒரு கார் வச்சிருந்தான் பாத்தீங்களா, அந்த கார்ல தான் தூக்கிட்டு போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் கேட்கிற எஸ்ஐக்கு தெரியாது இல்ல, அந்த காரோட நம்பரை நோட் பண்ணீங்களான்னு கேக்குறாரு. நோட் பண்ணன்ற மாதிரி இவங்க நம்பரை தந்துடுறாங்க. அந்த காரை பத்தி விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப ஸ்டேஷனுக்கு வந்து அந்த காரை பத்தி விசாரிச்சியான்னு சதானந்த் கிட்ட கேக்குறாரு. சரி இப்பதான் காரை பத்தி செக் பண்ண சார், அந்த காரு இந்த மாடல் காரு, ப்ளூ கலர் காருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நம்மளுமே ஏற்கனவே அந்த கார்ல இருக்கவங்களை விசாரிச்சுமே, துபாயில இருந்து வந்ததா சொன்னானே, அவனுக்கு கால் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்பர்லாம் கேட்டு வாங்கினாங்கல்ல, அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அது ஃபேக்கான நம்பர்னு தெரிய வருது. உண்மையான நம்பர் தான் தராங்களான்னு கூட செக் பண்ண மாட்டியா, என்ன சொன்னாலும் எழுதிருவியா அப்படின்ற மாதிரி எஸ்ஐ திட்டுறாரு. இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க, யார் இதை பண்ணான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. கண்டிப்பா அந்த பொண்ணோட அண்ணன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான். ஏன்னா அந்த நவீன பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதா சொன்னான்ல, அந்த ஃப்ரெண்டு அருணா இருக்க வாய்ப்பு இருக்கு. வீடு புந்து ரெண்டு பேரையும் தூக்கி இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி செக் பண்ணிடலான்ற மாதிரி அந்த பிரியாவை கூப்பிட்டு பேசுறாரு. உன் அண்ணன் கிட்ட ப்ளூ கலர்ல வண்டி இருக்கான்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா என் அண்ணனோட ஃப்ரெண்டு கிட்ட அந்த மாதிரி ஒரு கார் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சரி உன் அண்ணன் போட்டோவை காட்டுன்ற மாதிரி கேக்குறாரு. ரோஷன் தானே அண்ணன் பேரு, அவங்களுமே போட்டோவை எடுத்து காட்டுறாங்க. சோ இது மூலியமா இவங்களுக்கு இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆயிருது. அப்படியே கட் பண்ணி அந்த அண்ணனை காட்டுறாங்க. அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரை போட்டு அடிக்கிறாரு. என் தங்கச்சி எங்கடா ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் நவீன் கிட்ட கேக்குறாரு. நவீன் ஒரு முஸ்லீம் பையன் கூட சேர்த்து வச்சிருக்காருல, அதை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாரு. இவங்க அடிக்கிற அடி எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காரு. இப்ப தங்கச்சி மூலியமா இவருக்கு ரோஷன் நம்பர் கிடைச்சிருது. அந்த ரோஷனுக்கு கால் பண்ணி பேசுறாரு. அந்த ரெண்டு பேரை ஒழுங்கா விட்டுன்ற மாதிரி சொல்றாரு. சார் அவன் என்னோட தங்கச்சியை தூக்கி இருக்கான், என் தங்கச்சி கிடைக்காம நான் விட மாட்டேன்ற மாதிரிலாம் பேசுறான். உன் நிலைமை எனக்கு புரியுதுடா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். தங்கச்சி இப்ப என் கண்ட்ரோல்ல தான் இருக்கான்ற மாதிரி சொல்றாரு. உங்க கண்ட்ரோல் இல்லையா, வீடியோ கால்ல காட்டுங்க, நான் இவங்க ரெண்டு பேரை விடுறேன்ற மாதிரி சொல்றான். இதனால எஸ்ஐ இருக்கார்ல, இப்ப வீடியோ காலுக்கு மாத்திடுறாரு. உன் தங்கச்சி இங்கதான் இருக்கான்ற மாதிரிலாம் காமிச்சிடுறாரு. அப்ப தங்கச்சி வேற ஒரு பையன் கூட தான் ஓடி போயிருக்கா அப்படின்றத இவருமே இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாரு. தங்கச்சியை என்னோட அண்ணன் கிட்ட என்ன ஒப்படைச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்படிலாம் ஒப்படைக்க மாட்டேன், கோர்ட்ல உங்களை ப்ரொடியூஸ் பண்றேன்,
சொல்றேன், நீங்க பண்ண வேண்டியதை பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்க அருண் நவீன் ரெண்டு பேரையும் போட்டு அடிச்சிருப்பாங்க. நவீன ஓவரா அடிச்சதுல நவீன அசைவே இல்லாம இருக்காது. இத பத்தி ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல, வேகமா கீழே வந்து ரோஷன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ரோஷனும் இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஆனா நவீன செத்த மாதிரி நடிக்க தான் செஞ்சிருப்பாரு. இப்ப சட்டுன்னு எந்திரிச்சு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓடிட்டு இருக்கவர் தடிக்கி ஒரு கல்லுல இடிச்சிடுறாரு. பயங்கரமா காயம்லாம் ஏற்படுது. அதை மீறியும் தண்ணிக்குள்ள பூந்துலாம் இங்க இருந்து ஓடிட்டு இருக்காரு. இப்ப துரத்திட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ரோஷன் நிக்க சொல்லிடுறாரு. அவன் எதுவுமே பண்ணலடா, யாரு பண்ணான்றது தெரிஞ்சிருச்சு, வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் போறாரு. ஆனா இந்த நவீனுக்கு காதுல இருந்து இப்ப ரத்தம் வர மாதிரி காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு வீட்ல டொமஸ்டிக் அபியூஸ் நடக்குது அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கும். அதனால வேகமா அந்த வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா குடிச்சிட்டு வந்த ஹஸ்பண்ட் இருக்காருல, ஒய்ஃபை போட்டோம் பையனை போட்டோம் பயங்கரமா அடிச்சிருக்காரு. பையனை போட்டு அடிச்சிருக்காருன்னு எஸ்ஐக்கு தெரிஞ்சோட எஸ்ஐ கோவப்படுறாரு. அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. சார் நிறுத்துங்க சார், அடிச்சே சாவடிச்சிருவீங்க போல, அவன் செத்து போனா எனக்கும் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் எஸ்ஐ சுதாரிச்சு நார்மல் ஆகுறாரு. எஸ்ஐ எதனால இவ்வளவு கோவப்பட்டாரு அப்படின்றத இப்பதான் ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா எஸ்ஐ பொண்டாட்டிக்கு பயந்தவருன்ற மாதிரி எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க. நான் என் பொண்டாட்டிக்கு பயப்படுறதுலாம் கிடையாது, அவன் மேல ரொம்ப பெரிய மரியாதை வச்சிருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரெண்டு பேருமே ரொம்ப நேசிச்சு கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா ஒய்ஃபோட குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே இறந்து போயிருக்கும். அதை ஒய்ஃபால ஏத்துக்கவே முடிஞ்சிருக்காது. அப்படிதான் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என்ன நம்பி வந்தவ, நான் தானே நல்லபடியா பாத்துக்கணும், அதனால தான் இன்னமும் நல்லபடியா பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. குழந்தைங்க விஷயம்னா மட்டும் எனக்கு கோபம் ரொம்ப வந்துடும், அதனால தான் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன், சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப லைட்டா ஹீரோக்கு இவரை பிடிக்கவே ஆரம்பிச்சிருது. நம்ம நினைச்ச அளவுக்கு இவர் மோசமானவர் இல்ல, நல்ல டைப் தான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஏறக்குறைய இவங்க டியூட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது, ரெஸ்ட் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி இவங்களுமே கிளம்புறாங்க. ரோஷன் இன்னும் இந்த ரெண்டு பேரை ஒப்படைக்காம இருக்காருல, அதனால எஸ்ஐ கிட்ட இருந்து கால் வந்துருது. எப்படா ஒப்படைக்க போறேன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் அந்த நவீன் பாதியிலே இறங்கி ஓடிட்டான் சார், அருண் மட்டும் தான் என் கண்ட்ரோல்ல இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. பாதியிலே இறங்கி ஓடிட்டானா, நீ முதல்ல அருண் கிட்ட போனை கொடுன்னு சொல்லிட்டாரு. இவனும் அருண் கிட்ட போனை தந்துடுறான். ஆமா சார், நவீன செத்த மாதிரி நடிச்சு பாதியிலே இறங்கி ஓடிட்டான் சார், இப்ப நான் மட்டும் தான் இவங்க கூட இருக்கான்ற மாதிரிலாம் சொல்றாரு. ரோஷன் மூலியமா அம்மாக்கு பொண்ணு இங்கதான் இருக்கான்றது தெரிஞ்சிருது. அந்த ரோஷனோட ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பொண்ணை என் கூட அனுப்பி வைங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. எந்த பொண்ணு அனுப்புறது, பொண்ணு உங்க கூட தானே இருக்கிறதா நீங்க சொன்னீங்க, அப்புறம் என்னன்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. என்ன ஓவரா பேசுறன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கோவப்படுறான். இப்ப ஹீரோவும் பதிலுக்கு அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. கரெக்டா இந்த இடத்துக்கு எஸ்ஐ வந்துடுறாரு. ஸ்டேஷனுக்கு வந்து பிரச்சனை பண்ணாதீங்க, நான் கோர்ட்ல அந்த பொண்ணை ப்ரொடியூஸ் பண்றேன், நீங்க ஆக வேண்டியதை பாத்துக்கோங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி விடுறாரு. இப்ப ஹீரோ டியூட்டி முடிஞ்சு கிளம்ப போறாரு. உங்க ரெண்டு பேரையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, நீங்க ரெண்டு பேருமே சொல்ல நினைக்கிறத சொல்லுங்க, எல்லாமே நல்லபடியா அமையும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே இவருக்கு நன்றி எல்லாம் சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப வேற ஒரு பகுதியில ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு போல, ஒரு பையனோட பாடி மிதந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் கால் பண்ணிருக்காங்க. மிதந்துட்டு இருக்கிறது யாரோட பாடி தெரியுமா, நவீனோட பாடியா தான் இருக்கும். காதுல இருந்து ரத்தம் வருதுன்னு சொன்ன பாத்தீங்களா, அவன் இறந்தே போயிருப்பான். இந்த பிரச்சனையில மாட்ட போறது ரோஷனும் ரோஷனோட ஃப்ரெண்ட்ஸும் தானே. இப்ப டிஎஸ்பியும் ரோஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா டிஎஸ்பி உங்களோட சொந்தக்காரரா இருப்பாரு. நான் உன்னை அரெஸ்ட் பண்ற மாதிரிலாம் பண்ணுவேன், எல்லாமே டிராமா தான், ஆனா சீக்கிரமாவே உன்னை வெளியே எடுத்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசுறாரு. இப்ப டியூட்டி முடிச்சுட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல. இப்ப எஸ்ஐயும் ஒய்ஃபு கூட பேசிக்கிட்டே கிறிஸ்மஸ்க்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் யார்கிட்ட இருந்தோ கால் வருது, நியூஸை வச்சு பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே நியூஸ் சேனலை வச்சு பாக்குறாரு. அந்த நியூஸ் சேனல்ல என்ன சொல்றாங்கன்னா, நவீன் அப்படின்ற தலித்தை இவங்க தான் சாவடிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது போலீஸான ரெண்டு பேர் தான் சாவடிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எப்பனாலுமே நம்மள அரெஸ்ட் பண்ணலான்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்குள்ள ஒய்ஃபை சேஃபான இடத்துல விடணும்ல, நம்ம ஃபாதரை பார்க்கறதுக்காக கிளம்பணும், வா கிளம்பலான்ற மாதிரி ஒய்ஃபை கூப்பிட்டு கிளம்புறாரு. இது எதுவுமே தெரியாம ஹீரோ குழந்தை கூட விளையாடிட்டுலாம் இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் வந்திருக்காரு. ஒரு விசாரணை இருக்கு வான்னு சொல்லிட்டாரு. என்ன விசாரணை அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை கேக்குறாங்க. இன்னைக்கு ஸ்டேஷன்ல காலையில ஒருத்தனை அடிச்சிட்டேன், அதை பத்தி தான் கேட்பாங்களா இருக்கும், நான் பேசிட்டு வந்துடுறேன்ற மாதிரி வெளியே வராது. இப்ப வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது மீடியாட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி போலீஸுங்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க. இவர் அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. எதுக்கு சார் என்ன அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேக்குறாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அம்மாவும் இதை பார்த்து ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சார் எதுக்காக சார் எல்லாரும் முன்னாடியே இப்படி பண்றீங்க, விடுங்க விடுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆனா இவங்க லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. இப்ப எஸ்ஐயும் ஃபாதரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த ஃபாதருமே நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ரோஷனை மெயின் ரோட்டுக்கு கூட்டு வந்திருப்பாங்க. இங்க இருந்து போய்க்கோங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சாங்கல்ல, அதை வச்சுதான் ரோஷனுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ரோஷனுக்காக தான் நவீன கொலை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி கேஸ கொண்டு போறாங்க. என்னப்பா என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஃபாதர் கேக்குறாரு. அதுக்கு இவர் இருக்கார்ல, நான் எதுவுமே பண்ணல ஃபாதர், என்ன கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிருவாங்க, என் ஒய்ஃபை நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும், நான் வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஒய்ஃபை கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. கவலைப்படாத இங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி ஃபாதருமே சொல்லிட்டு இருக்காரு. இவர் இங்கதான் இருக்காருன்னு தெரிஞ்சு போலீஸுங்கெல்லாம் வந்துடுறாங்க.
எதுக்கு வந்திருக்காங்கன்னு ஒய்ஃபு கேட்குறாங்க. இவருமே கொஞ்ச நேரம் மட்டும் எனக்கு டைம் தாங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்போ ஒய்ஃபுக்கு ஊசியெல்லாம் போடுற வரைக்கும் இவர் கூடியே இருக்காரு. அவங்க மயங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்த விட்டு இவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த டிஎஸ்பி இருக்காரு பாத்தீங்களா, சொந்தக்கார பையனை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. சொந்தக்கார பையன் தங்கச்சி காணோன்றதுக்காக விசாரணை பண்ணிட்டு இருந்தான். போலீஸுங்க நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி நவீன டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல சாவடிச்சு போட்டிருக்காங்கன்ற மாதிரி கொண்டு போலான்னு நினைக்கிறாரு. இவர் தான் மீடியாவுக்கு ஃபுட்டேஜ் எல்லாம் தந்திருப்பாரு. இந்த மாதிரி ஒரு நரேட்டிவா கொண்டு போயிட்டு இருக்காரு. ஹீரோவும் எதுவுமே தெரியாது சார், அவங்களுக்கு ரூட்டை மட்டும் தான் காமிச்சோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா அதை இவர் ஏத்துக்க மாட்டாரு. நீ நைட்டு சரக்கெல்லாம் அடிச்சிருக்க, டியூட்டி டைம்ல எதுக்கு சரக்கெல்லாம் அடிச்ச, கண்டிப்பா நீங்க 2 பேர் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோ இல்ல இல்லன்னு கெஞ்சுறாரு. இப்ப சீனியர் இருக்காரு பாத்தீங்களா, எஸ்ஐ கிட்டயும் அந்த மாதிரி பேசி பாக்குறாரு. ஆனா எஸ்ஐக்கு இவர் தான் இதுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்குன்றது தெரிஞ்சிருது. ஏன்னா நவீன ஃப்ரெண்டோட வீட்டுல இருக்கான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுல போய் 2 பேரையும் தூக்கி இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விஷயம் எப்படி சார் அவங்களுக்கு தெரிஞ்சது? கண்டிப்பா நீங்க இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன ஒழுங்கா காப்பாத்திருங்க சார். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் கோர்ட்ல என்ன பேசணுமோ அதை பேசுவேன்ற மாதிரி தைரியமா இந்த இடத்துல பேசுறாரு. இதனால டிஎஸ்பி லைட்டா பயந்துடுறாரு. நீ எழுதணும்னு நினைக்கிறத ஸ்டேட்மெண்டா எழுதி கொடுன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி எஸ்ஐயும் இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எழுதி தந்துட்டு இருக்காரு. இந்த சைடு ஹீரோவை மிரட்டிட்டு இருக்காங்க. நீ இதுல A1 இருக்க போறியா A2 இருக்க போறியான்னு முடிவு பண்ணு. அவர் A1 சொன்னா நீ A2 மாறிடுவ. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. A2 இருந்தா சீக்கிரமா வெளியே வந்துடலான்ற மாதிரிலாம் இந்த போலீஸ் சொல்லிட்டு இருக்காரு. நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றாரு. ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க. ஒய்ஃபுக்கு வேணா பேசிக்கோன்னு போனை தராங்க. ஒய்ஃபுமே என்னங்க ஆச்சுன்ற மாதிரி கேட்கறாங்க. என்னன்னே தெரியல, இந்த பிரச்சனையை எப்படியாவது சீக்கிரமா முடிச்சுட்டு நான் வந்துடுறேன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. நீ A2 வரதுக்கு கூட ரொம்ப யோசிச்சல, இப்ப பாரு அவர் A2 வரதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. நீ தான் இதுக்கு பின்னாடி இருக்கன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதி தந்துட்டு இருக்காருன்ற மாதிரிலாம் இந்த தயானந்த் சொல்றாரு. அவர் நம்மள A1 மாத்த பாக்குறாரா, அதுக்கு முன்னாடி அவரை A1 மாத்தணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப வேகமா அவர் தான் இதுக்கு காரணம், நான் கூட மட்டும் தான் இருந்தேன்ற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் எழுதி தந்துடுறாரு. இப்ப 2 பேரையும் பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. எஸ்ஐயும் குழந்தை இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்காரு. அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கேட்டாலும் எழுதி தந்துடாதன்னு சொல்றாரு. நீங்க மட்டும் எழுதி தந்தீங்க, நீங்க என்ன மாட்ட வைக்க பாத்தீங்கல்ல, அதனால தான் உங்களை A1 மாத்திட்டேன்னு அவன் சொல்றான். முட்டாள், எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஆனா ஹீரோ பயத்துல நாங்க குற்றத்தை பண்ணோம், நான் A2 தான், அவர் தான் A1ன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை தந்திருப்பாரு. சோ இவங்க வாயால ஸ்டேட்மெண்ட் கிடைச்சிருச்சுல. இப்ப மீடியாவை கூப்பிட்டு இவங்க 2 பேர் சேர்ந்து தான் பண்ணிருக்காங்க. A1 ஒத்துக்கல, ஆனா A2 ஒத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னு சொன்ன, இப்பயாவது புரிஞ்சுக்கிறியா? நீ பண்ண வேலையினால நானுமே இப்ப உள்ள போக போறேன்டா. நான் கொஞ்ச நாள்லயே வெளியே வந்திருப்பேன், தேவையில்லாம இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப காலம் முழுக்க நம்ம ஜெயில தான் இருக்க போறோமான்ற மாதிரி இவருக்கு பயம் வருது. இவருமே அந்த இடத்தை விட்டு தப்பிக்கிற மாதிரி ஓடிட்டு இருக்காரு. போலீஸுங்களும் நில்லுன்னு துரத்திட்டு இருக்காங்க. அப்ப எதிர வந்த லாரி இருக்குல்ல, இவரை அடிச்சு தூக்கிடுது. ஸ்பாட்லயே இவர் இறந்து போயிருப்பாரு. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, ரோஷனியும் எஸ்ஐயும் இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நிறைய ஃபார்மாலிட்டி எல்லாம் நடக்க போகுது. ஆனா ஹீரோ பண்ண விஷயத்தினால அந்த ஃபார்மாலிட்டி கஷ்டமா மாற போகுது. எப்படி சிச்சுவேஷனை சமாளிச்சு நம்ம வெளியே வரப்போறோன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே எஸ்ஐ இங்க இருந்து கிளம்புறாரு. அநியாயத்துக்கு ஹீரோ இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பாட்டை சோகமா பாக்குறாரு. இததான் ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க. இதோடைய படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.